வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா. நம்ம இன்னைக்கு லெஜண்ட் ஆஃப் லோட்டஸ் ஷார்ட் ஃபேரி அனிமோட 32வது எபிசோட பத்தி பார்க்க போறோம். எபிசோடோடைய ஸ்டார்டிங்ல சண்டை நடக்கிற இடத்த காட்டுறாங்க. வெள்ளை ட்ரெஸ்காரன் அவனுடைய பவர் எல்லாத்தையும் சேர்த்து கைய வர வச்சு அவன் சைடு அனுப்புறான். அதை பார்த்து பயந்துட்டு டக்குன்னு ஷீல்ட வர வச்சு தடுக்க ட்ரை பண்ணி போய் கீழே விழுந்துடுறான். என்னவோ சொல்ல வந்துட்டு சொல்ல முடியாம கீழே குனிஞ்சிடறான். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நடந்த போட்டியில வெள்ளை ட்ரெஸ்காரன் தான் ஜெயிச்சான்னு அம்பையர் அனௌன்ஸ் பண்றாரு. அவன் அந்த இடத்துல இருந்து பறந்து ஷார்ட் வரைக்கே வந்துடுறான். நீ அந்த போட்டியில ஜெயிப்பண்ணி எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் ஜெயிப்பண்ணி என் மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் அவனே பாத்துக்கிட்டு இருக்கா. வெள்ளை ட்ரெஸ்காரன் வந்து சைலண்டா நின்னுறான். அவன் பின்னாடி வந்து நின்னுக்கிட்டு நீங்க ரொம்ப அற்புதமா சண்டை போட்டீங்க, நான் உங்க கூட சண்டை போட்டதில்ல ரொம்ப பெருமைப்படுறேன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ என்ன ரொம்ப பாராட்டுறன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்றான். சீனை கட் பண்ணா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கத காட்டுறாங்க. இப்ப என்னுடைய சக்தியை பாரு, பர்பிள் எனர்ஜி ஸ்வாடுன்னு சொல்லிட்டு கத்தியில இருந்து பவர் ஏதோ அனுப்பிக்கிட்டே இருக்கா. டக்குன்னு அவளுடைய கத்தியை யூஸ் பண்ணி ஷீல்டுன்னு சொல்லிட்டு சுத்தி பவரை வர வச்சு ஷீல்டு மாரி வர வச்சு அந்த பவரை தடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த பவர் பட்டு வெடிஞ்சு சுத்தி போகுது. அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகி இருக்க கூடாதுன்னு ஸ்னோகேல் சொல்றாங்க. பச்சை தாத்தா அதை கேட்டுட்டு சிரிக்கிறாரு. பார்த்தா பவர் சுத்தி போய்கிட்டு இருக்கு. எங்கடா அவன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா டக்குன்னு பின்னாடி வந்து அவளுடைய பவரை வர வச்சு அடிச்சிடுறா. அவ போய் கீழே எப்படியோ பேலன்ஸ் பண்ணி நின்னுறா. நான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நடந்த போட்டியோடைய ரிசல்ட்ட சொல்ல போறேன். இந்த போட்டியில ஜெயிச்சது பச்சை பொண்ணு தான் அம்பையர் சொல்றாரு. பச்சை தாத்தா அதை கேட்டுட்டு சிரிக்கிறாரு. உங்களுடைய பேத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களா இருக்காங்கன்னு டீச்சர் சொல்றாரு. அட அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு பச்சை தாத்தா சொல்றாரு. உங்களுடைய கல்டிவேஷன் பவர் எல்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுடைய பவர் யூஸ் பண்ணி டெலிபோர்ட் கூட பண்ண முடியுமா? நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன். இந்த போட்டியில நீங்க தான் ஜெயிச்சிங்கன்னு அவ சொல்றா. உங்களுடைய பவரும் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு, வாங்க போலாம். ஹீரோ உக்காந்துக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். அவ பின்னாடி வந்து ஹீரோவுடைய காதை பிடிச்சி இழுத்துட்டு நீ இந்த போட்டியில ஜெயிப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, ஆனா உன்னோட சக்தி எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்குன்னு அவ சொல்றா. எவர் கிரீன் அடிக்கிற வேலை வச்சுக்காதன்னு ஹீரோயின் சொல்றா. போதும் நிறுத்துங்க, நீங்க ரெண்டு பேரும் இதுக்கப்புறம் சண்டை போட்டுக்காதீங்க. நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு காரணம் நீங்க கொடுத்த மெடிசன் தான், நான் அதை எனக்கும் மறக்கவே மாட்டேன்னு ஹீரோ சொல்றான். அந்த விஷயத்த நீ எப்படியோ ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கே, மெடிசன் கொடுத்ததுக்கு எனக்கு 100 மடங்கா திருப்பி கொடுக்கறேன்னு ஒருத்தர் சொன்னாரு. எனக்கு அதெல்லாம் திருப்பி கொடுக்க தேவையில்ல, அதுக்கு பதிலா அவருடைய வாய்க்கையை என் கூட வாயலாம், என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு கண்ணடிக்கிறா. ஹீரோ கேட்டுட்டு சிரிக்கிறான். அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட இருக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிறா. ஒரு ஆம்பளையா நான் சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்துவேன்னு ஹீரோ சொல்றான். எவர் கிரீன் சீனை கட் பண்ணா மஞ்சள் ட்ரெஸ் காரனை காட்டுறாங்க. என்னடா இங்க நடக்குது, எல்லாரும் போட்டியை முடிச்சுட்டாங்களா, இன்னும் நான் மட்டும்தான் இருக்கானா? ஐயோ டேய் ஒழுங்கா கவனத்தை செலுத்து, இல்லன்னா நான் உன்னை சாவடிச்சிருவேன்டான்னு அவன் சொல்றான். ஓ அப்படியா? அவன் டக்குன்னு எகன உடனே அங்க இருந்த கல்லெல்லாம் உடைச்சுக்கிட்டு போது. என்னுடைய ஸ்வாட் மூவ் இப்ப பாறான்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு கத்தி அனுப்பிக்கிட்டே இருக்கான். 10 மடங்கு வேகமான ஸ்வாட் மூவ் தானே பர்பிள் ஷாட் சொல்றாரு. வெள்ளை ட்ரெஸ் காரனும் கண்ணாடிய பாத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ உட்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் டக்குன்னு பக்கத்துல வந்து அவளை இடிச்சு தள்ளிடுறா. அவ ஹீரோயினே பாத்துக்கிட்டு இருக்கா. மஞ்சள் ட்ரெஸ் காரன் அவனுடைய பவரை யூஸ் பண்ணி மொத்த கத்தியும் தடுத்துறான். அவ்வளவுதானா, இப்ப என்னுடைய ஷார்ட் பவரை பாறான்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு இடமா வேக வேகமா நகர்ந்துகிட்டு வரான். அவனுடைய பவரை யூஸ் பண்ணி மஞ்சள் ட்ரெஸ்காரனை பின்னாடி தள்ளிடுறான். இப்ப 24 சோடோடைய பவரை பாக்கறியான்னு சொல்லிட்டு சும்மா மின்னல் வேகத்துல டக்கு டக்குன்னு போயிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவன் அடிச்சிடறான். இப்ப 36 சோடோடைய பவரை பாடுறான்னு சொல்லிட்டு வந்து அவனுடைய கைத்துக்கு நேரா கத்திய வச்சிடறான். நான் இந்த போட்டியில தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன்னு அவன் சொல்றான். கைத்தாண்டு இருந்து கத்தியை எடுத்துறான். அவன் கீழே உக்காந்துக்கிட்டு ஐதுகிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல நடந்த போட்டியில மஞ்சள் ட்ரெஸ்காரன் தான் ஜெயிச்சான்னு அம்பையர் அனௌன்ஸ் பண்றாரு. எல்லாரும் அவனே பாத்துக்கிட்டு இருக்காங்க. மஞ்சள் ட்ரெஸ்கார சோட்டவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். ஹீரோ உக்காந்துக்கிட்டு கல்டிவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே அவனுடைய வாயில இருந்து ரத்தம் வந்துடுது. எவர் கிரீன் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஹீரோயின் கேக்குறா. இது ஒரு விஷயமே இல்ல, என்னுடைய சோல் பவர் குறைஞ்சிருச்சு, எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும்னு ஹீரோ சொல்றான். ஆனா எவர் கிரீன் இன்னும் 2 போட்டி மிச்சம் இருக்கேன்னு பச்சை பொண்ணு சொல்றா. என்னால இந்த போட்டிக்கு நடுவுல விட்டு கொடுக்க முடியாது, நான் இதை தாத்தாவுக்காவது செஞ்சாகணும்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அதெல்லாம் கேட்டுட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறா. அவ ஹீரோயின் போறத பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கா. நான் அவன் கூட சண்டை போடலான்னு இருக்கேன்னு ஹீரோயின் சொல்றா. உண்மையிலேவா? ஆமான்னு ஹீரோயின் சொல்றா. அப்ப நீ கொஞ்சம் கவனமா இரு. ஹீரோயின் நடந்து முன்னாடி போயிட்டு நம்ம ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்த போட்டி ஆரம்பிக்கலாம், இல்ல நான் இவனை சேலஞ்ச் பண்றேன்னு ஹீரோயின் சொல்றா. இவ ரொம்ப தைரியமா இருக்கான்னு ஸ்னோகேல் சொல்றாங்க. ஆனா பர்பிள் கேல்னு ஹீரோ சொல்ல நீ ஒன்னும் கவலைப்படாதன்ற மாரி
மாரி அவ சொல்றா. வெள்ளை ட்ரெஸ்காரன் யோசிச்சுட்டு இருந்துட்டு அப்படின்னா சரி வா போட்டி போடலான்னு சொல்றான். ஹீரோ கடுப்பாயிடுறான். 2 பேரும் அந்த இடத்துல இருந்து பறந்து போயிடுறாங்க. பர்பிள் கேர்ள் ஏன் என்ன தேர்ந்தெடுக்கல, ஏன் என் கூட போட்டி போட விரும்ப மாட்டாங்க, அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத, நான் உனக்கு கம்பெனி கொடுக்கறேன் வா நம்ம 2 பேரும் சண்டை போடலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறா. ஹீரோ அவளையே பாத்துக்கிட்டு இருக்க. அவ சிக்னல் கொடுத்துட்டு அவனை கூட்டிக்கிட்டு போயிடுறா. நம்ம செக்டோடைய ரூல்ஸ் படி இப்ப எவர் கிரீனை சேலஞ்ச் பண்றதுக்கு யாருமே இல்ல, அதனால எவர் கிரீன் நீ ரெஸ்ட் எடுக்கலான்னு அம்பையர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்டுட்டு ஹீரோ திருப்பி கல்டிவேஷன் பண்ண ஆரம்பிச்சிடறான். 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்து நின்னுறாங்க. நீ ஏன் என் கூட சண்டை போட விரும்புறன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த பையனை ரெஸ்ட் எடுக்க வைக்கிறதுக்கு தானே நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்கிட்ட தோத்ததுக்கு அப்புறமா நான் அவனை பாத்துக்கிறேன்னு வெள்ளை ட்ரெஸ்காரன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ உங்களுடைய உதவிக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு கத்திய வர வைக்கிறா. அவன் கைய காட்டுறான். இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ டக்குன்னு உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்றேங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். See you guys.